வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் மட்டும் பிஜேபி அரசு அதிகாரிகளை மாற்றம் செய்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் மாற்றம் செய்யவில்லை என்ற ஒரு செய்தியை கூறியதாகவும், அதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அல்லது அவர்கள் செய்தி வேறு மாதிரியாக மாற்றி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பிஜேபி சிபி ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்றுவிடும் என்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு முருகானந்தம் அவர்களையும், காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் 2021 எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்தியும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி விட்டது. எனவே தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி அரசினுடைய தேர்தல் ஆணையம் தான். இந்த தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழுமூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருப்பதாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூறியிருப்பது முற்றிலும் உண்மையாகும். இப்படி ஒருதலை பட்சமான ஒரு செயலிலே இந்த ஒன்றிய அரசு ஈடுபட்டிருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய இந்த தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பாகவே, அதனுடைய ஒரு ஆர்கன், உதாரணத்துக்கு எல்லாத்துலேயும் இளைஞர் அணி, பிரச்சார அணி, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரிவு ஒரு அமைப்பாக இந்த தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. எனவே அந்த கட்சியிடக்கூடிய கட்டளைகள், உதாரணத்துக்கு அந்த கட்சியினுடைய லெட்டர் பேடிலேயே தேர்தல் ஆணையத்துடைய முத்திரை, அந்த முத்திரையிடன் கூடியதெல்லாம் வந்துச்சு. இந்த தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திரிணாமுல் காங்கிரஸ் பெயரை குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இப்படி பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்திற்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இவர்கள் தேர்தல் வேலையை பார்ப்பதற்காக அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடித்து கொண்டுக்கூடிய பாரதிய ஜனதாவிற்கு துணை போகக்கூடியதாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொதுவாக இரு சாராருக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை மாறி ஒரு சார்பாக முழுக்க முழுக்க பிஜேபியுடைய கைப்பிடியில் சென்று கொண்டிருப்பது இந்த தேர்தல் ஆணையத்துடைய கண்ணியத்தை நடுத்தரவில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அசாம் மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடக்குது. அங்கு டிஜிபியோ தலைமைச் செயலாளரோ யாருமே இது வரைக்கும் மாற்றப்படலை. அதே போல் பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சு, அங்கேயும் யாரையும் மாற்றலை. ஏனென்று கேட்டால் அவங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஏற்ற அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்தியதை கண்டும் காணாமல் காணாமல்ல தெரிந்தே தேர்தல் ஆணையம் அனுமதித்து கொண்டிருந்தது. ஆனால் இங்கு அமைதியான முறையில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பீகாரிலேயோ அல்லது அஸ்ஸாம்லேயோ பல கட்ட தேர்தல் நடத்த முடியும். ஆனால் தமிழகத்தில் ஒரே கட்ட தேர்தலை அமைதியாக நடத்தக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல அலுவலர்களை மாற்றி இருக்கிறார்கள். எனவே இது ஆணையம் செயல்படுவது அதற்குரிய கண்ணியமான தன்மை இழந்து விட்டது. அது முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் நடத்த ஆணையர்கள் இருக்கலாம் போகலாம், ஆனால் ஆணையம் என்பது இருக்கும். மென்மே கோ மென்மே கம், பட் கம்பெனி இஸ் எக்ஸிஸ்ட் என்பது ஒரு கொள்கை. அந்த வகையில் அரசியல் சட்ட முன்னோர்களால், அரசமைப்பு சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலைமை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து என மாண்புமிகு முதலமைச்சர்கள் கூறியிருப்பது உண்மையிலேயே உண்மைக்கும் உண்மையாகும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்ந்தெடுப்பேன் என்று கூறி அரசமைப்பு சட்டத்தையே மாற்றியமைத்த மோடி அவர்களுக்கோ அல்லது அவர் வழி நடக்கும்
ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனிதத்தன்மை புரிய போவதில்லை என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டுமே தலைமைச் செயலாளர், டிஜிபி ஆகியோரை மாற்ற பாரதிய ஜனதா கட்சி தூண்டிவிடும் காட்டு தர்பாரை பிரதிபலிப்பதாக ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் தேர்தல் ஆணையமும் காவியமயமாகிவிட்டது என்பதையே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகின்றன என்பதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியில் மண்ணை கவப்போவது உறுதி என்பதும் அவர்கள் டெபாசிட் கூட தேர்வது கடினம் என்பதும், எனவே பாரதிய ஜனதா அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அந்த அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சக்கட்டம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழக்கச் செய்துவிடும். எனவே இனிமேலாவது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கும் என்று நாங்கள் நம்புவோம். தேர்தல் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று இந்த பிஜேபியினுடைய எதேச்சாதிகார மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான அத்தனையும் முறியடிக்கப்பட்ட என்பது மட்டும் உறுதி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களுடைய கண்ணதாசன். நன்றி, வணக்கம்.